இது ரெசிபி வீடியோ கிடையாது. யாரும் ரெசிபின்னு நினச்சி வந்து பார்க்காதீங்க. பருப்பு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்காக இந்த வீடியோக்கு வராதிங்க தயவு செஞ்சு. நான் என்னமோ பெரிய சமையல் எக்ஸ்பர்ட் மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். செய்கிறது பருப்பு குழம்பு, அதையும் அரையமாக செஞ்சுட்டு இதில் உங்களுக்கு டிப்ஸு வேறு. ப்ரஷ் பண்ணியா? காலையில் எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணியா? நம்ம வந்து எப்போவுமே சாப்பாடு பொங்குனதும் இங்கே தான் வைப்போம். இங்கே வந்துட்டு அணில், காக்கா எல்லோரும் வந்து சாப்பிட்டு போவாங்க. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நீங்கள் ஒரு வித்தியாசமான விலாக் பார்க்க போகிறீங்க. அதாவது மணி இப்போ 6. நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சு சமைக்க போகிறேன். அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அம்மாவும் அப்பாவும் வந்து அக்காவை பார்க்க போயிருக்காங்க. ஸோ காலையிலே கிளம்பிட்டாங்களா. நம்ம பருப்பு குழம்பும் சோறும் வைக்க போகிறோம். பருப்பு ஊற போட்டாச்சு, புளியை ஊற போட்டாச்சு, சோறுக்கு அரிசியும் ஊற வச்சாச்சு. வயர்வா சே குட் மார்னிங். சொல்ல மாட்டானே, சொல்லவே மாட்டானே இந்த பையன். ப்ரஷ் பண்ணியா? காலையில் எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணியா? சரி. பயிர்வா சோத்து பானையில் தண்ணி வச்சாச்சு. தண்ணி நல்லா சத்தம் கொடுத்துருச்சு. இந்த நேரம் நம்ம அரிசியை போடலாம். இப்போ நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு. இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டாச்சு. பக்கத்தில் சோறு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சோறு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வடிச்சிடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ சோறு வெந்துருச்சு. நம்ம வடிக்க வேண்டியது தான். இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரியாது. சாதம் வந்து வடித்தாச்சு. ஆனால் வடித்ததுக்கப்புறமும் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவோம், பொடியை போடுறது அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் வைக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் பொடு பொடுன்னு சத்தம் வரும். நான் அப்போ காட்டுறேன். சத்தம் கேட்குதா? இந்த மாதிரி சத்தம் வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான்.
நம்ம வந்து எப்போவுமே சாப்பாடு பொங்குனதும் இங்கே தான் வைப்போம். இங்கே வந்துட்டு அணில் காக்கா எல்லோரும் வந்து சாப்பிட்டு போவாங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம சோத்து பானை இறக்கியாச்சு. இனிமேல் பருப்பு குழம்பு செய்ய வேண்டியது தான். வாவ்! இப்போ இந்த அரைச்சதெல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் கடைஞ்சி புளியெல்லாம் சேர்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு உப்பு சேர்த்து தாளிசங்க நிறைய வேலை இருக்குது. நான் வரிசையாக காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போது இந்த மத்தை வச்சு இதை நல்லா இப்போ கடைய போகிறோம். ஓகே, கடையலாமா? இப்போ இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு வந்து கடைய முடியாது ஒழுங்காக. அதனால் நம்ம இந்த தண்ணியை மட்டும் லைட்டாக வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். நான் என்னமோ பெரிய சமையல் எக்ஸ்பர்ட் மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலி இது எதுவுமே ரெசிபி விலாகே கிடையாது. பருப்பு குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்காக இந்த வீடியோவுக்கு வராதிங்க தயவு செஞ்சு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச மெத்தட். எனக்கே தெரில நான் என்ன தைரியத்தில் உங்களுக்குலாம் டிப்ஸ் கொடுக்குறேன்னு. ஓகே, வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம இதை கடையெல்லாம் செய்கிறது பருப்பு குழம்பு. அதையும் அரையமாக செஞ்சுட்டு இதில் உங்களுக்கு டிப்ஸு வேறு. ஷோ ஐயோ, ஏதாவது குக்கிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இதை பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பீங்க, இவன் உண்மையாகவே பருப்பு குழம்புலாம் செய்கிறாளான்னு நினைப்பீங்க. அப்படி தான் நான் செய்வேன். பட் இட்ஸ் ஓகே, டேஸ்ட் வந்து நல்லா இருக்கணும். காலையில் அப்பாவுக்கு வந்து கடைக்கு கொடுத்து விட்றதுக்கு தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு எபிசோட் மட்டும்தான். சும்மா நான் என்ன செய்கிறேன்றதை காட்டுறதுக்கான விலாக் மட்டும்தான். இது ரெசிபி வீடியோ கிடையாது. யாரும் ரெசிபின்னு நினச்சி வந்து பார்க்காதீங்க. ஆக்சுவலி இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், பரவாயில்ல. நான் இந்த கிளிப்பிங்கை ஃபஸ்ட்லேயும் போட்டுக்கிறேன், எல்லோரும் கவனிச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்து நல்லா கடையிப்போம். இப்போ நம்ம இந்த புளியை கரைச்சோம் ஊற்ற போகிறோம். இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம அப்போவே தனியாக அடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சிடலாமா? இப்போ அங்கே குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து தாளிசம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம குழம்பு எவ்வளோ தூரம் கொதிச்சிருக்குன்னு பார்ப்போமா? வாங்க. குழம்பு இன்னும் கொதிக்கவே ஆரம்பிக்கலை. நம்ம உப்பு தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு, போட்டாச்சு. சரி, ஓகே, இது கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சோறை வந்து தட்டில் போட்டு அப்பாவுக்கு ஆற வச்சிடலாம். ஓகே. ஓகே, குழம்பு கொதிச்சிருச்சு. அதனால் நம்ம இப்போ தாளிசம் பண்ணி கொட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சது. கட் பண்ணியாச்சு சின்ன வெங்காயம். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பருப்பு குழம்பு ரெடி. சூப்பர். சோறு குழம்புன்னு இப்போ எல்லாத்தையும் ஆற வைக்கணும். காலையிலே அம்மா அப்பா 2 பேரும் அக்கா குழந்தையும் பார்க்க போயிருக்காங்க. நான் அப்போவே டீட்டெயிலாக சொல்லலைல்ல. ஆமாம், சரி, காலையில் போயிட்டு வந்துட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு அப்பா சொன்னதுனால அம்மாவும் அப்பாவும் காலையில் கிளம்பி போயாச்சு. அதனால் இன்றைக்கி சமையல் வந்து நம்ம கைக்கு வந்தாச்சு. உடனே நான் வீட்டில் தனியாக இருக்கேனான்லாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலி என் கூட ஒரு பாடி கார்டு இருக்கார், தெரிகிறாரா? வேறுவா என் பக்கத்துலேயே தான் இருப்பான். நான் தனியாக இருந்தேன்னா என் கூடவே தான் இருப்பான். என்னம்மா சமத்துக்குட்டி. அவனுக்கு ஆக்சுவலி தோட்டத்து கதவுலாம் திறந்து விட்டாச்சு, ஆனால் அவன் போகலை. சரி, இங்கேயே இருப்போம், அக்காவுக்கு துணையாக இருப்போன்னு இருக்கான். ஓகே காய்ஸ், நம்ம காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு எல்லாம் முடிச்சாச்சு. அம்மா அப்பாவும் வந்தாச்சு.
பைரவன் குறைக்க ஆரம்பிச்சிட்டானா? அம்மா வந்தாச்சு. அப்பா பைக் இப்போ உள்ளே வரும். ஓகே காய்ஸ், இப்போ அப்பா வந்து சாப்பிட்டு கடை கிளம்பிடுவாங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய். அதோ எங்கள் அம்மா வராங்களா? ஓகே பாய், குட் மார்னிங்.